விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே உங்ககிட்ட பிடிவாதம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். கலை ரசனை உள்ள நபர்களாக விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. நினச்ச காரியத்தை முடிக்காமல் விட மாட்டீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட குணாதிசயம் இருக்கும். ஆனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை இப்போ இருக்கிற குணத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்றவே முடியாது, நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளும் அதன் மாற்றங்களும் உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான விளைவுகளையும் தாக்கத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செவ்வாய் பகவான் தான் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே மேன்மை அடையணும், இருக்கிற பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, நன்மைகளை பெற முடியும். இப்போ கூட உங்களோட மனதார உங்களோட பிரார்த்தனையை நினச்சி ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லா விதத்திலுமே முன்னேற்றங்கள் பெறும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும். உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அதுபோல் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே சுற்றி இருக்கிற எல்லோரையுமே நல்ல ஒரு சந்தோஷமாக வச்சுக்கணும். உங்களோட பேச்சும் சரி, சொல்லும் சரி, செயலும் சரி, யாரையுமே எந்த ஒரு விதத்துலையுமே காயப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா பிடிவாதமாக அதில் வெற்றி பெறும் வரைக்குமே கவனமாக செஞ்சு வெற்றி பெறுவீங்க. விருச்சிக ராசி ஒரு நீர் ராசியாக பார்க்கப்படுது. செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய ராசி தான் உங்கள் ராசி. விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட தன்மையை வச்சு ஆராயும் போது ஜோதிட ரீதியாக உங்கள் ராசியில் சந்திர பகவான் பலவீனமாக இருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் அதிகபட்சமாக எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலுமே உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்களோட பலவீனத்தை கூட நீங்கள் ரொம்பவுமே தைரியமாக தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. குழப்பமாக இருக்கிறோம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுல வெளியில் சொல்லவே மாட்டீங்க. குழப்பத்தை எப்பொழுதுமே வெளிக்காட்டி கொள்ளாத நபர்களாக இருப்பீங்க. இந்த விஷயத்தில் வல்லவர்களாகவும் இருப்பீங்க. ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட ரகசியங்களை கட்டி காக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களை நம்பி மற்றவங்களுமே எந்த ஒரு ரகசியத்தையுமே சொல்லலாம். மற்றவங்களோட ரகசியத்தையுமே உயிர் போகிற வரைக்குமே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க. அப்படிப்பட்ட சிறப்பான குணம் கொண்டவங்க தான் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, அதன் கிரக நிலைகள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும், கலசிரஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் ஏதுவும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலசிரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும், 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் கலசிரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாங்க. 29ஆம் தேதி செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. இந்த கிரகநிலை மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, இதை பற்றி அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கக்கூடிய இயல்பு தான் விருச்சிக ராசி அன்பர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது அனைத்து வித காரியங்களுமே அனுகூலமான பயனை கொடுக்கும். காரியத்தடை தாமதம் உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலுமே முடிவில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இழுபறியாக இருக்கும் நிலை மாறி மனம் மகிழும்படியான காரியத்தை நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெருகும். தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுலையுமே தாமதம் வரும். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல இந்த மாதம் ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும்.
பணவரத்து சீராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக கை வந்து சேர்ற மாதிரியே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் திடீர்னு செல்ல வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே கொஞ்சம் மனம் சந்தோஷப்படும்படி பேசுங்க. நீங்கள் வெளியில் இருக்கிற கோபத்தை வீடுகளில் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட மனம் நோகும்படியான எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடாதீங்க. கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள், எதிர்பாராத மனம் வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகள் பற்றின கவலை அதிகரிக்கும். நிதானமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் வெற்றி பெறும் அமைப்பு பெற முடியும். பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக நீங்களுமே இருக்கணும். தெய்வ வழிபாடுகள் இந்த மாதம் உங்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். அரசியலில் உள்ள உங்களுக்கு பொறுப்புகள் வந்து சேரும். மேலிடத்தின் உத்தரவு கேட்டு நடந்தால் முன்னேற்றம் பெறும் காலமாக இந்த மாதம் அமையும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. அதிக ஆர்வத்துடன் வேலையை செய்ய போகிறீங்க. நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே சிறப்பாக செயலாற்றினா முன்னேற்றத்தையும் பெறலாம். வியாபாரிகளுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். தாமதம் ஏற்பட்டாலுமே லாபம் உண்டாகும் காலம். பணம் கையில் இருக்கும், கவனத்தோடு இருக்கிறது நல்லது. விவசாயிகள் உழைப்பு அதிகரிக்கும். விலை பொருட்கள் நல்ல லாபத்திற்கு வரும். எதிர்பார்த்த பண வரவு உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி பற்றின கவலை குறையும். அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும். விளையாடும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா வளர்பிறை ஞாயிறு, செவ்வாய், தேய்பிறை செவ்வாய், வியாழன். நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 22, 23, 24. அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையும் செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். அதிர்ஷ்ட தினங்கள் 17, 13, 14. அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஓரளவுக்கு முன்னேற்றம் தரும் மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. எடுத்த செயல் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். பகைவரின் வீழ்ச்சியையும் சூழ்ச்சியையும் நீங்கள் முறியடிக்க போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனால் அந்யோன்யம் அதிகரிக்கும். மாத பிற்பகுதியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும். அதனால் பொறுமையோடு ஒருத்தர் அனுசரித்து போகிறது நல்லது. திருமண முயற்சியில் இருந்து வந்த தடை நீங்கி உங்களுக்கு சாதகமான பலன் இந்த மாதம் உருவாகும். இதுவரைக்கும் இருந்த அனைத்து வித தடைகளுமே நீங்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். பணவரவு அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு பல விஷயங்களுமே முன்னேற்றம் ஏற்படும். அவங்க நிறைய நன்மை பயக்கக்கூடிய செயல் உங்களுக்கு செய்வாங்க. உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சின்ன உடல் உபாதை அப்படின்னாலும் நீங்கள் உடனடியாக மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. சகோதரர்கள் கிட்ட பணம் கேட்டு நச்சரிப்பாங்க உங்களை. வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமையான அணுகுமுறை ரொம்பவுமே அவசியமானதாக பார்க்கப்படுது. சிலருக்கு வீட்டில் மராமத்து பணியில் காரணமாக செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்தில் சிறப்பான வளர்ச்சி உண்டாகும். சம்பள உயர்வுக்கு தடை இருக்காது. வேலையின் காரணமாக நீங்கள் குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பதவி உயர்வு சிறப்பான பணிகளுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் பெற முடியும். தொழிலதிபர்கள் வியாபாரிகள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே அந்த அலைச்சல் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியையும் பண வரவையும் கொடுக்கும். பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவுவாங்க. சில நேரத்தில் உங்களோட முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வரலாம். கவனமாக செயல்படுத்தினா நன்மைகளை பெறலாம். பெண்களுக்கு புகுந்த வீட்டு உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலை செல்லும் பெண்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. மேலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலும் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். சிவபெருமானின் பரிபூரண அருளும் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெற நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளோட சேனலில் வீடியோ பதிவு செஞ்சுருக்கோம். உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பதிவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே உடனுக்குடன் உங்களை நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம்.
எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழ நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.